அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும், ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். லாஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் எனக்காக துவா செய்யுங்கன்னு சொல்லியிருந்தீங்களோ அந்த ஒவ்வொருத்தருக்காகவுமே நாங்கள் துவா செஞ்சோம். எங்களுக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைமுகமாக துவா செய்யும்போது அல்லாஹு தாலா அந்த துவா உடனே கபூல் செய்கிறான். மேலும் பக்கத்தில் ஒரு மலக்கு நின்று கொண்டு அல்லாஹ் இவருக்கும் நீ அதே போல கொடு அப்படின்னு நமக்காக துவா செய்கிறாங்க. இட் மீன்ஸ் நம்ம பிறருக்காக துவா செய்யும்போது மலக்குமார்களை நம்மளுக்காக துவா செய்கிறாங்க. அதனால துவாவின் மூலம் ஒன்றிணைவோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது சூரா ஃபாத்திஹா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அனைத்து துன்பங்களையுமே நீக்கக்கூடிய ஒரு அருமருந்து தான் சூரத்துல் ஃபாத்திஹா. நம்மளுக்கு என்ன நோயாக இருந்தாலும் சரி, இந்த ஃபாத்திஹா சூறாவை, அதாவது அல்ஹம்து சூறாவை நம்ம 7 முறை ஓதி தண்ணியில் ஊதி நம்ம குடித்தோம் அப்படின்னா, வயிற்று வலியாக இருக்கட்டும், இல்லை எந்த காய்ச்சல், இது மாதிரி எந்த விதமான நோயாக இருந்தாலுமே அந்த நோய் நம்மளுக்கு தீர்ந்துடும். பெரிய பெரிய மகான்களோட அன்றாட அதிகாலை ஔராத்தாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. மேலும் குரான் ஷரீஃபில் கூறப்பட்ட ஒரு அருமருந்துனா அது சூரத்துல் ஃபாத்திஹா தான். மனைவி மக்கள் குழந்தை பாதுகாப்புக்கு, மௌத்தை தவிர மித்த எல்லா துன்பங்கள்லேருந்துமே நம்மளுக்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு அனைத்து நோய்களுக்குமே நிவாரணி என்ன அப்படின்னா சூரத்துல் ஃபாத்திஹா தான். கவலை, துக்கம், இந்த மாதிரி குழப்பம், நம்ம எந்த வித கஷ்டத்தில் இருந்தாலுமே இந்த சூறா அது நம்மளுக்கு போய்க்கிறோம். இப்போ நம்மள நிறைய பேர் இந்த சூறாவுடைய இதை நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த சூறாவில் இவ்வளோ பெரிய இது இருக்கா, திருக்குரானில் மறைஞ்சிருக்கிற ஒரு அருமருந்து பொக்கிஷம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சூறாவை. சிறப்பை தெரியாமையே நம்ம இந்த சூறா ஓதிட்டுருக்கோம். இந்த சிறப்பை தெரிஞ்சு நம்ம இதன் மூலம் நம்ம அமல் செஞ்சோம் அப்படின்னா நிச்சயம் நம்மளுக்கு இது ஒரு பெரிய பொக்கிஷமாக கண்டிப்பாக இருக்கும். அல்லாஹு தாலா இந்த சூறா பற்றி குர்ஆன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அல்-ஹிஜ்ர் 87 நபியே, நிச்சயமாக நாம் உமக்கு திரும்ப திரும்ப ஓதக்கூடிய 7 வசனங்களையுடைய அல்ஹம்து என்ற ஃபாத்திஹா சூறாவையும் இந்த மகத்தான குர்ஆனையும் தந்திருக்கின்றோம். அப்போ அல்லாஹு தாலா எந்த சூறாவையுமே இந்த அளவுக்கு குர்ஆனில் ஸ்பெசிஃபிக் பண்ணி சொல்லதே கிடையாது. அல்ஹம்து சூறாவை தெளிவாக சொல்லியிருப்பான். அவ்வளோ சிறப்பு இந்த சூறாக்கு இருந்தனால தான் நம்ம தொழுகும்போது எல்லா இதுக்குமே முன்னாடி இந்த சூறா ஓதுறோம். இதுதான் முன்னிலையில் நம்ம ஓதுவோம். அதுக்கப்புறம் தான் துணை சூறா அப்படிங்கிறத நம்ம ஓதுவோம். ரசூலா சொல்லியிருக்காங்க, சூரத்துல் ஃபாத்திஹாவில் உடல் மனம் சம்மந்தப்பட்ட அனைத்து வியாதிகளுக்குமே மருந்து இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவில் தான் இருக்குது அப்படின்னு. அது மாதிரி இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான சூறா தௌராத்லேயோ, இன்ஜீல்லையோ, ஜபூர்லேயோ, இல்லை குர்ஆன்லேயோ வேறு பகுதியில் கிடையவே கிடையாது. இதுதான் சிறப்பான சூறா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சஹாபாக்கள் இந்த மாதிரி ரசூலா சொல்ல கேட்டிருக்காங்க. அதாவது ஃபாத்திஹா சூறா எல்லா நோய்க்குமே நிவாரணன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இவங்க ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேறு இடத்துக்கு விருந்துக்காக போயிருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல அவங்கள உதாசீனப்படுத்துகிறாங்க. அரபு மக்கள் உதாசீனப்படுத்துகிறாங்க. அப்போ இவங்க திரும்பி வந்துட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒரு சத்தம் வருது, இந்த மாதிரி இவங்களுக்கு ரொம்ப முடியாமல் ஆயிடுச்சு, அதாவது அந்த கூட்டத்தில் உள்ள ஒரு தலைவருக்கு முடியாமல் ஆயிடுச்சு அப்படின்னு கத்துற சத்தம் கேட்டு சஹாபாக்கள் போய் பார்ப்பாங்க என்னாச்சுன்னு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவருக்கு தேள் கொட்டிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபாத்திஹா சூறா ஓதி அதில் ஊதி விடுவாங்க. கொஞ்சம் மணி நேரத்துலேயே அவங்க தெளிச்சி அடைஞ்சு எந்திரிச்சு உட்காந்துருவாங்க. அந்த இது சுத்தமாக ஆறி இருக்கும் அவங்களுக்கு. அங்கே உள்ள எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டு அதை எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து வச்சு அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஆடுகளையும் அவங்க கிட்ட இருக்கிற ஆடுகளையும் அவங்களுக்கு பரிசாக கொடுத்து அனுப்புவாங்க. இதை சஹாபாக்கள் ரசூலாட்ட சொல்லுவாங்க. ரசூல்லா சொல்லுவாங்க, நிச்சயமாக நீங்கள் ஒரு நல்ல வேலை பண்ணியிருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு யார் சொன்னா, இந்த மாதிரி ஃபாத்திஹா சூறா இவ்வளோ அருமருந்துன்னு உங்களுக்கு யார் சொன்னா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டாங்களாம். உடனே சஹாபாக்கள் சொன்னாங்களாம், யார் ரசூலா நீங்கள் சொல்லி தான் நாங்கள் கேட்டிருக்கோம் அப்படின்ட்டு. ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்களாம். அது மாதிரி அடுத்து மகான்கள் இதை ஓதும்போது முன்னாடி 11 சலவாத்தும் பின்னாடி அல்ஹம் சூரா 41 தடவை ஓதிட்டு பின்னாடி 11 சலவாத்து ஓதுவாங்களாம். அவங்களுடைய தேவைகள் நிறைவேறதுக்கு, இல்லைனா என்ன கஷ்டம் கவலை வந்தாலுமே இது அதிகமாக ஓதுவாங்களாம். அதாவது கால்வலி, இல்லை ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, மூட்டு முழங்கால் வலி, இந்த மாதிரி எல்லா உடம்புல இருக்கிற பிரச்சனை எல்லா வலிக்குமே ஒரு அருமருந்து தான் சூரா ஃபாத்திஹா அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
மாதிரி சூனியம் பிடிச்சிருச்சு அப்படின்னாலுமே அவங்களுக்கு இந்த சூறா பிஸ்மி சொல்லி, அதாவது ஒவ்வொரு தடையுமே ஓதும் போது பிஸ்மில்லா சொல்லிட்டு தான் அல்ஹம் சூறா ஓதணும். பிஸ்மி சொல்லி ஃபஸ்ட்டு ஓதி, அப்புறம் செகண்டு பிஸ்மி சொல்லி ஓதி, தேர்டு பிஸ்மி சொல்லி இந்த மாதிரி தான் ஓதணும். அப்போ இந்த மாதிரி 41 முறை ஓதிட்டு முன்னாடி 11 செலவாத்து பின்னாடி 11 செலவாத்து ஓதி சூனியம் பிடிச்சவங்களுக்கு வந்து தண்ணீரில் குடிக்க வச்சா இன்ஷா அல்லாஹ் அந்த சூனியம் வந்து அதுலேருந்து அவங்களுக்கு சிஃபா கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அல்ஹம் சூரா எப்படி வந்துச்சு அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சமூகத்தில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்கும்போது மேலேருந்து பயங்கரமான ஒரு சத்தம் வருது. எல்லாரும் மேல் நோக்கி பார்க்குறாங்க. அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, இது வரைக்குமே திறக்கப்படாத வானத்தோட கதை ஒன்று திறக்கப்பட்ட சத்தம் இது. அதுலேருந்து ஒரு மலக்கு வராங்க. அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இவங்க இந்த மலக்கு வந்து பூமிக்கு வந்ததே கிடையாது. அந்த மலக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலாம் சொல்லிட்டு உங்களுக்கு 2 இதை பற்றிய நற்செய்தி வந்து அல்லாஹ் சொல்லியிருக்கான். இதுக்கு முன்னாடி உள்ள எந்த நபிக்குமே கொடுக்கல. 1 சூரத்துல் ஃபாத்திஹா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 2வது சூரா பக்ராவுடைய கடைசி ஆயத்து. இதிலிருந்து எதாச்சும் ஒன்று நீங்கள் ஓதி கேட்டீங்க அப்படின்னா அது உடனடியாக உங்களுக்கு கொடுக்கப்படும். அதாவது இருக்கக்கூடிய துவா உங்களுக்கு உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும். இல்லைனா அந்த நன்மைகள் வந்து உங்களுக்கு உடனடியாக வந்து அல்லாஹ் இடத்துல கொடுக்கப்படும் அப்படின்னு வந்து அந்த மலக்கு வந்து சொல்லுவாங்க. நமக்கு என்ன தெரியுது? நம்மளுடைய எல்லா தேவைகளுக்குமே சூரா பக்ராவுடைய கடைசி ஆயத்துக்களை ஓதினாலோ இல்லை ஃபாத்திஹா சூரா ஓதி நம்ம கேட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய துவா வந்து கபுலாகப்படும். இப்லீஸ் வந்துட்டு 4 விஷயத்தின் போது வந்துட்டு தன்னோட தலையிலேயே மண்ணள்ளி போட்டுட்டு அழுதானா. ஃபஸ்ட்டு வந்து அல்லாஹ் வந்துட்டு அவனுக்கு சாபம் கொடுத்த போது, பூமிக்கு போன சாபம் கொடுத்த போது. 2வது உலகத்தில் இருந்து பூமிக்கு தூக்கி எறியப்பட்ட போது. 3வது வந்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நபி பட்டம் அருளப்பட்ட போது. 4வது வந்து சூரத்துல் ஃபாத்திஹா இறங்கப்பட்ட போதான். எந்த அளவுக்கு வந்து இதோட சிறப்புகளை அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு வச்சுருக்கான். அனஸ் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, யார் தூங்குறதுக்கு முன்னாடி சூரா ஃபாத்திஹாவையும் சூரா இஹ்லாஸையும் ஓதி தன் மீது ஊதிக்கொள்கிறாரோ அவருக்கு மௌத்தை தவிர எல்லா துன்பங்களை விட்டுமே பாதுகாப்பு கிடச்சிரும் அப்படின்னு ரசூலா சொல்லியிருக்காங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஒரு மனிதர் வந்து ரசூலா கிட்ட வராங்க. வந்து யார் ரசூலல்லாஹ், எனக்கு வந்து சிறுநீரகம் வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரசூலா சொல்கிறாங்க, குர்ஆனுடைய அஸ்திவாரத்தை ஓதி அந்த வலிக்கிற இடத்துல ஊதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க கேட்குறாங்க, ரசூலல்லாஹ் குர்ஆனுடைய அஸ்திவாரம் எது அப்படின்னு கேட்கும்போது சூரா ஃபாத்திஹா அப்படின்னு ரசூலா சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரசூல்லா கிட்ட கேட்டு சஹாபாக்கள் வந்து பாம்பு, தேள்கடிகள், இந்த மாதிரி காக்கா வலிப்பு ஏற்பட்டவங்களுக்கு, பைத்தியம் ஏற்பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே சூரா ஃபாத்திஹா வந்து ஊதியிருக்காங்க. முக்கியமே ஒரு சிறந்த மருந்தாக சூரா ஃபாத்திஹா இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இதை அதிகமாக ஓதுங்க. என்ன நோயாக இருந்தாலும் சரி, மன கஷ்டமாக இருந்தாலும் சரி, இல்லை உடல் கஷ்டமாக இருந்தாலும் சரி, இந்த சூறா ஊதி அதிகமாக இறைவனிடத்தில் பாதுகாப்பு தேடுங்க. கண்டிப்பாக அல்லாஹு தஆலா அந்த பாதுகாவலையும் அந்த சிஃபாவையும் நம்மளுக்கு தந்துடுவான் இன்ஷா அல்லாஹ். யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அல்லாஹ் நம்ம அனைவரையும் சொர்க்கத்தில் ஒன்றிணைப்பானாக என்று துஆ செய்வதாக விடைபெறுகிறேன். வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.